Hi, welcome to the KR Home Garden. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கார்டனுக்கு தேவையான ஒரு கார்டன் வாட்டர் கேன் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம தயாரிக்க போகிறோம். ஹோம்மேடாகவே இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கேன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பால், 2 கூல்ட்ரிங்க் பாட்டில்ஸ், அவ்வளோதான் நான் யூஸ் பண்ண பொருட்கள். எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். உங்கள் கார்டனுக்கு தேவையான அந்த கார்டன் வாட்டர் கேன், தமிழில் பூவாளி அப்படின்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 200 ருபீஸ் அல்லது 300 ருபீஸ் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் சிம்பிளாக வீட்லேயே, அதுலேயும் முக்கியமாக நம்ம வீணாக போடக்கூடிய பொருட்கள்லேருந்தே தயாரிக்கிற போகிறோம். இதுக்கு நம்ம அதிகமாக எதுவும் செலவழிக்கப்படுறதில்ல. ஹோம்மேடாகவே தயாரிக்கிறதுனால ரொம்ப ஈஸியும் கூட, பயன்படுத்துகிறதும் ரொம்ப ஈஸி. சின்ன பிள்ளைங்கள் கூட தூக்கி யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய கேனாக இருந்தால் சின்ன பிள்ளைகளுக்கு தூக்குறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பால் எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு முதல்ல நான் க்ளூ கன் வச்சுட்டு அது ரெண்டையும் ஒட்டினேன். பட் அது க்ளூ கன் ஹீட்டால் நெளிஞ்சு போச்சு. அதனால் க்ளூ கன் யூஸ் பண்ணாதீங்க, இந்த வேலைக்கு மட்டும். புதுசாக ஒரு பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். குயிக் ஃபிக்ஸ் அல்லது ஃபெவிக்விக் அந்த மாதிரி கம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு. அது எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கடைசியில் அதை வச்சு தான் பேஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி அந்த பாலோட ஹாஃப் பால் கட் பண்ணோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்து பேஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த கேனை வந்து ஆயில் கேனோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கம் வச்சு ஒட்டலாம். பட்டு தண்ணி யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எம்சியில் யூஸ் பண்ணுறேன். ஸோ எம்சியில் யூஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கூட. அதனால் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நல்லாவே செட் ஆகிக்கிறோம், நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதுக்காக தான் அதுக்கு மட்டும் எம்சியில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எம்சியில் வந்து யூஸ் பண்ண உடனே நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும், அப்போ தான் செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அந்த கேனோட நம்ம ஏற்கனவே ஒட்டி வச்சுருக்கிறதையும் சேர்த்து குயிக் ஃபிக்ஸ் வச்சு ஒட்ட போகிறேன். கிட்டத்தட்ட நமக்கு தேவையான கார்டன் வாட்டர் கேன் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதை பார்த்தா கொஞ்சம் நீட்டாக இல்லை இல்லையா, அதனால் இதை அழகுபடுத்த போகிறோம். அதுக்கு வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பெயிண்ட் ஆல்ரெடி இருக்குது, அதை வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர் அடிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் அடிக்கணும்னு தோணுதோ அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இடையில ஒரு ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும், பிளைன் கலராக இருக்கிறத விட. இந்த மாதிரி என்னென்ன கலர்ஸ் உங்களுக்கு இருக்கோ அல்லது அவைலபிளாக இருக்கோ அல்லது உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம அடிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட கேன் ரெடி ஆயிடுச்சு, எல்லா இடத்துக்குமே அடித்தாச்சு. வாங்க, சூப்பராக இருக்கு, யூஸ் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ அது ஏற்கனவே மூடி இருக்கிற பகுதியை நான் ஒன்றும் பண்ணல, அதனால் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் தண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் சின்ன பிள்ளைகள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்ன கேனில் தான் நான் செஞ்சேன், 3 லிட்டர் கேன் தான். அதனால் குட்டி பிள்ளைகள் கூட தாராளமாக அதை தூக்கி யூஸ் பண்ணலாம், அழகாக விழும். எப்பயுமே செடிகளுடைய இளமையில தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு இந்த கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.